நமஸ்காரம். உங்களுடைய மீனாட்சி தாசன் பேசுகிறேன். இது வரைக்கும் என்னுடைய ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் நான் போடுற ஃபோட்டோஸ், ஷேர் பண்ணுற ஃபோட்டோஸ், ஷேர் பண்ணுற கண்டென்ட்ஸ், ஷேர் பண்ணுற மெசேஜஸ் எல்லாத்தையும் பார்க்குறேன், லைக் பண்ணுறேன், நீங்களும் ஷேர் பண்ணுறேன். சில பேரோட நான் பேசுகிறேன். அம்பாளை பற்றி, கோவில்களை பற்றி, எத்தனையோ விஷயங்களை பற்றி நம்ம பேசணும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் அடியேன் இப்போ தற்சமயம் கோவில்களுக்கு போகிற சூழ்நிலையிலையோ இல்லை இடத்துலையோ இல்லை. அதனால் அடியேன் உங்கள் மூலமாக நீங்கள் போடுற ஃபோட்டோஸ், நீங்கள் போடுற கண்டென்ட்ஸ் அதை பார்த்துட்டு அடியேன் திருப்தி பட்டுக்கிறேன். இது அடியேனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய பாக்கியம். உங்களுடைய போஸ்ட்ஸுக்கும் உங்களுடைய பொறுமைக்கும் உங்களுடைய உழைப்புக்கும் அடியேனுடைய நமஸ்காரங்கள். இப்போ அடியேனும் இந்த மாதிரி எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக சரி இங்கே ஒன்று நடக்கிறதே, இதை எல்லாருக்கும் தெரியப்படுத்துவோமேங்கிற ஒரு எண்ணத்தில் அடியேனும் அந்த மாதிரி நிறைய போடுறேன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இப்போ நம்மளால் இந்த கோவில்களுக்கு இப்போ நம்ம ஃபோட்டோ போடுறதோட மட்டும் நிறுத்திக்காமல் நம்மளால் இந்த கோவில்களுக்கோ இதுக்கோ என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத அடைய யோசித்தேன். அதாவது சட்டுன்னு இன்றைக்கி ஏதோ ஒரு போஸ்ட், இன்றைக்கி நீங்கள் என்னோடய ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் பார்த்தேன்னா அதில் ஏதோ போஸ்ட் போட்டிருப்பேன். முகலாயர்கள் பற்றி, நம்மளுடைய படையெடுப்புகளை பற்றி இப்போ சும்மா ஒரு போஸ்ட், ஏதாவது சட்டுன்னு எங்கேயோ படித்தேன். ஒரு இது பார்த்தம்போது இந்த மாதிரி சிதம்பரம் கோவிலில் இந்த மாதிரி 100 வருஷமாக பேழைக்குள்ளே வச்சு காப்பாற்றினா அப்படிங்கிறது இருந்தது. அதை நிறைய பேர் அதில் கமெண்ட்ஸ் படித்தம்போது அடியேனுக்கு அதில் கமெண்ட்ஸில் நிறைய பேருக்கு அது ஓ இப்படி ஒன்று நடந்ததா, ஓ இப்படி இருக்கா, நமக்கு தெரியவே தெரியாதே. அதில் ஒருத்தர் விசித்திரமாக கமெண்ட் பண்ணியிருந்தார். ஷுட் வி சேவ் காட் அப்படின்னு ஒரு கமெண்ட் அடிச்சிருந்தார். அன்பிலீவபிள், ஐ தாட் இட் வாஸ் காட் ஹூ சேவ்ஸ் அஸ் அப்படின்னு ஒன்று போட்டிருந்தார். சட்டுன்னு அப்போ தான் எனக்கு ஒன்று தோணுது, ஆஹா இது இப்போ இது ரிவர்ஸ் கேஸ் ஆனா இருக்குது. நம்ம இப்போ நம்ம அவர் சொல்கிறத பார்த்தா நம்ம கோவில்கள்லாம் பராமரிக்கவே வேண்டாம், கடவுள் தன்னையும் பார்த்துக்கொண்டு ஊரையும் பார்த்துப்பார் அப்படின்னு ஒரு இதில் திருஷ்டாந்தத்தில் இருக்காரே அப்படின்னு யோசித்தேன். சரி, நம்மளே இதை பற்றி பேசிட்டு இது பண்ணுறதுல என்ன பயன் இருக்குது? அதை இப்போ வரலாற்று அதை பார்த்து தான் அந்த போஸ்ட் போட்டது, இந்த முகலாயர்களை பற்றி ஒரு போஸ்ட் போட்டது. அது இருக்கட்டும். ஆனால் நம்மளால் இப்போ மக்களுக்கு அதெல்லாம் தெரியப்படுத்தணுமே. இப்போ அடுத்தவா இப்போ சொல்லும்போது ஓ இப்படி நடந்ததா அப்படின்னு அவள் கேட்குறா அப்படின்னா, இதே கோணத்தில் வச்சு பார்த்தேன்னா எனக்கு என்ன யோசிச்சுன்னா, சரி நம்மளால் நடக்கிறது அப்படின்னா இப்போ எத்தனையோ உபன்யாசகர்கள் இப்போ நிறைய சொல்கிறா. இப்போ ராமாயணம் சொல்கிறா, பாகவதம் சொல்கிறா, பகவத்கீதை சொல்கிறா, விஷ்ணு புராணம் சொல்கிறா, தேவி பாகவதம் சொல்கிறா, சிவபுராணம் சொல்கிறா, திருவிளையாடல் புராணம் சொல்கிறா, பெரியவாளோட மகிமைகள்லாம், காஞ்சி பரமாச்சாரிய மகிமைகள்லாம் சொல்கிறா, ராமானுஜர் வைபவம் சொல்கிறா, எத்தனையோ மகாத்மாக்களை பற்றி, எத்தனையோ பாகவதங்களை பற்றி எத்தனையோ நிறைய பேர் சொல்கிறா. ஸோ அதனால் நீங்கள் அதில் யூடியூப்பில் போயோ இல்லைன்னா நிறைய விஷயங்களுக்கு போய் இப்போ டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருக்கனால யூ கேன் எல்லாத்துக்கும் எதில் வேணாலும் போயோ நீங்கள் போய் அதை கேட்டுன்னு நிறைய ஊருக்கு ஊர் உபன்யாசம் நடக்கிறது. இப்போ மார்கழி மாதம் அடுத்த நாளில் ஒரு 200 உபன்யாசமாக சென்னையை சுற்றி எல்லா இடத்துலையும் நடக்குது. ஸோ இப்போ அதுக்கெல்லாம் இப்போ வேலுக்குடியே வேலுக்குடி சுவாமிகளே இருக்கார். அவரே இதில் போய் வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கார். நிறைய 40,000 பேர் 45,000 பேர் இருக்கா. இப்போ நிறைய மக்களுக்கு அதெல்லாம் நிறைய இருக்குது. இப்போ அதெல்லாம் ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் இல்லாத வசதி வாய்ப்புகள் எல்லாமே இப்போ நன்னா நம்ம இந்த வர டெக்னாலஜிஸ்லாம் நம்ம நன்னா பயன்படுத்தின்னு இப்போ நன்னா நம்ம போட்டு இந்த மாதிரி ஆன்மீக வழியில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ ராமானுஜர் ஒரு கருத்தை சொல்கிறாரோ இல்லை இது சொல்கிறார், சங்கர பகவத்பாதா ஒரு கருத்தை சொல்கிறார் அப்படின்னா அதை
கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக அவர் சீடர்கிட்ட பரவி சீடர் 10 பேர்கிட்ட சொல்லி அவர் ஒன்று 4 பேர்கிட்ட சொல்லி அவர் 40 பேர்கிட்ட சொல்லி இப்படியே பரவுமே தவிர இப்போ ஒரே ஒரு நிமிஷம் இப்போ தட்டினா எல்லாருக்கும் போய்டுறது. இப்போ அடியேனும் அதே இது மீன்ஸ் மூலமாக தான் உங்களை வந்து நான் இப்போ வந்து சரி உங்களோட விஷயம் சொல்லலாம் அப்படின்னு. இப்போ அதெல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ அடியேனுக்கு வந்து கோவில்களை பற்றி சொல்லணும்னு ஆசை. ஏன் அப்படின்னா இப்போ நான் முன்னாடியே சொல்லிடுறேன், இங்கே பாருங்க, நான் வந்து போய் முறையாக அப்படின்னு காலட்சேபம் பண்ணலை. அடியேன் வந்து அந்த பாக்கியம் கிடைக்கல. எப்போ கிடைச்சாலும் அடியேன் நான் அந்த பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். முறையாக காலட்சேபம் பண்ணி போய் உட்காந்துட்டு ஆச்சாரியன்ட்ட கேட்டு கற்றுண்டு அந்த விஷயங்கள்லாம் கேட்டுக்கணும்னு ஆசை. ஆனால் எனக்கு அடியனுக்கும் ஆச்சாரியனோட சில விஷயங்கள் கேட்டுட்டேன். ஆனாலும் வந்து சில விஷயங்கள் கற்றுண்டேன். ஆனாலும் வந்து இப்போ பூரணமாக ஆச்சாரியன் கீழே நம்ம பணிபுரிஞ்சு அவளுக்கு சேவை பண்ணி, ஏன்னா குருவோட அனுகிரகம் இல்லாமல் எதுவும் நடக்காது. ஆனால் குருவுக்கு சேவை பண்ணிட்டு குருவுக்கு கீழே அப்படி இது பண்ணிட்டு இருக்கிறதுங்கிறது அந்த பாக்கியம் அடியனுக்கு ஒன்றும் கிட்டலை. ஆனாலும் ஏதோ அடியனால் சின்ன விஷயம் ஏதோ நம்ம வந்து இந்த ஃபேஸ்புக்குங்கிறத ஒரு வச்சுண்டு நம்ம ஒன்றுமே பண்ணாமல் இருக்கோமே, ரொம்ப வெறும் இப்படி ஃபோட்டோவை போட்டுட்டு லைட் போட்டுட்டு கமெண்ட்ஸ் போட்டுட்டு ஷேர் பண்ணிட்டு பண்ணுறதுல என்ன யூஸ் இருக்குது அப்படிங்கிறத யோசிச்சுண்டு, அதனால் அடியேன் வந்து இப்போ கோவில்களை பற்றி சொல்லலாம். ஏன் அப்படின்னு நான் அதுக்கு அதையும் சொல்லிடுறேன். இப்போ என்ன, அடியனுக்கு கோவில்கள்னால் அலாதி பிரியம். அதாவது திவ்ய தேசங்களாகட்டும், இல்லைன்னா பாடல் பெற்ற ஸ்தலங்கள், இல்லை பாடல் பெறாத ஸ்தலங்களாக கூட இருக்கட்டும், இது வந்து ஆதி காலத்தில் கட்டப்பட்ட கோவில்கள், ரிஷிகள் வழிபட்ட கோவில்கள், அந்த மாதிரி இருக்கிற ரொம்ப ஆதிகால புராதனமான கோவில்கள், அந்த மாதிரி கோவில்களுக்கு அடியேன் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு இது பட்டுன்னு போவேன். அதில் என்னென்னா உற்சவங்களையும் அடியேன் வந்து ரொம்ப ஆர்வமாக இது பண்ணிப்பேன். ஏன்னா அங்கே நடக்கிற ஒவ்வொரு கோவிலையும் ஒவ்வொரு உற்சவங்கிறது அப்படியே பார்க்குறதுக்கே கண்கோடி வேணும். அந்த மாதிரி ஒரு அலாதியான இது பெருமாள் ஏழ்றதுங்கிறது, இது பெருமாளாகட்டும், இல்லைன்னா அம்பாளாகட்டும், இல்லை சிவனாகட்டும், ரிஷபவாகனமாகட்டும், கருடவாகனமாகட்டும், அப்படி பெருமாள் அப்படி ஏழி வருதுங்கிறது பார்க்குறதுக்கே அப்படியே கைலாசத்துலேருந்தோ இல்லை வைகுண்டத்துலேருந்தோ இல்லை ஸ்ரீபுரத்துலேருந்தோ அப்படியே அப்படி இறங்கி வந்த மாதிரியே இருக்கும். ஸோ உற்சவங்கள் அந்த நாதஸ்வர இசையாகட்டும், அந்த வான வேடிக்கைகளாகட்டும், அந்த புஷ்பங்களுடைய வாசனைகளாகட்டும், அந்த வேத கோஷ மந்திரங்களாகட்டும், தீபாராதனையோட அழகாகட்டும், எல்லாத்தையும் அப்படியே பார்க்கும்போது மெய்சில் இருக்கும். அந்த அலங்காரமாகட்டும் அப்படி அப்படியே ஜொலிப்பா அம்பாள் இல்லை எல்லாரும் ஒரு நாள் என்னோட இதுபடி அதனால் இருக்கட்டும். ஸோ அப்படி அந்த ஜொலிக்கிற கோலத்தை பார்க்குறதுக்கு அடியே அலாதியான பிரியம். இப்போ அதனால் ஆனால் இப்போ என்ன ஆயிடுத்து அப்படின்னா, இப்போ நிறைய பேர் கோவிலுக்கு வரா, எக்கச்சக்கமான பேர் கோவிலுக்கு வரா. இப்போ வந்து பகவான் பார்க்கறதுக்கே சில இடத்துல சந்தோஷமாக இருக்கும். அப்படியே இப்போ வைகுண்ட ஏகாதேசி அப்படின்னா ஸ்ரீரங்கத்தில் அப்படியே ஸ்ரீரங்கமே குலுங்கும். இல்லை கார்த்திகை தீபம்னா திருவண்ணாமலை குலுங்கும், சித்திரை திருவிழானா மதுரை குலுங்கும். அப்படியே மக்கள் அப்படியே ஆர்ப்பரிச்சுண்டு வரா, கூட்டம் கூட்டமாக வரா. அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அதில் என்னென்னா விஷயம் தெரிஞ்சுட்டு வந்தால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ விஷ்ணு சஹஸ்ரநாமம் எடுத்துக்கோங்களேன். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொன்னால் நாமத்துக்கு பலன் உண்டு. அது வந்து மருந்து மாதிரி, மருந்தை சாப்பிட்டா கண்டிப்பாக மருந்து பலன் தரும். ஆனால் அது எதற்காக சாப்பிட்றோன்னு தெரிஞ்சுட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு கூட ஒரு அனுபவம் கிடைக்கும். அதுக்காக நம்ம தெரியாமல் சாப்பிட்டா கூட அந்த பலன் தரும். ஆனால் அந்த தெரிஞ்சால் தான் அதோடைய ரசனை இருக்கும். இது மருந்துக்கு வந்து ரசிக்காது. ஆனால் இதை வந்து கோவிலுக்கு போகிறதுனாலையோ இல்லை திருவிழாவில் கலந்துக்கிறனாலையோ, திருவிழாவை பார்த்தா ஒரு சந்தோஷம், கோவிலுக்கு போய் பெருமாளை சேவிச்சா ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷம் எப்போ ரெட்டிப்பாகும்னா இல்லை பன்மடங்கு பெருசாகும்னா, அந்த திருவிழாவில் இருக்க எதுக்காக அந்த திருவிழா கொண்டாடுறா, அந்த திருவிழாவில் இருக்க முக்கியமான விஷயங்கள் என்ன, எதை நம்ம கூர்ந்து கவனிக்கணும். அதே நேரத்தில் அந்த கோவில்களில் இருக்க பெருமை என்ன, எதுக்காக இந்த சிவன் அங்கே வந்தார், எதுக்காக அந்த பெருமாள் அங்கே வந்தார், எதுக்காக அவள்லாம் அங்கே ஏழிருக்கா, எதுக்காக வந்து இப்படி அமைச்சிருக்கா அந்த கோவிலை, இந்த கோவிலோட ஸ்தல புராணம் என்ன, இந்த கோவிலை முக்கியமாக என்ன விசேஷமாக பார்க்கணும், அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷத்தை எல்லாருக்கும் தரத்துக்காக தான் அடியனோட இந்த சின்ன முயற்சி. இதை வந்து ஆச்சாரியர்கள், பூர்வாச்சாரியர்கள், அம்பாள், அப்புறம் வந்து மற்ற எல்லா தெய்வங்கள்
எல்லா தேவதைகள் எல்லாரும் கூட இருந்து, அப்புறம் பக்தர்கள், எல்லா பெரியோர் சான்றோர்கள் அதெல்லாம் அவள்லாம் கூட சேர்ந்து இருந்து இதை அனுகிரகிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதனால் நாளையிலேருந்து ஒவ்வொரு கோவிலாக அடியேன் விஷ்ணு கோவிலை பற்றியும் சொல்கிறேன், சிவன் கோவிலை பற்றியும் சொல்கிறேன், அங்கே நடக்கிற உற்சவங்களை பற்றியும் சொல்கிறேன். முக்கியமாக அடியனுக்கு என்ன வேணும், என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சா, சில விஷயங்கள் நம்ம தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த தப்பாக புரிஞ்சுட்டு இருக்க விஷயங்களை நம்ம தெளிவாக்கணும். இப்போ சின்ன திஷ்டானம் சொல்கிறேனே, இப்போ இந்த கோவிலுக்கு போய் இப்போ நவகிரகத்தை சுற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அது வேண்டாம், பட் ஆனால் சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க. அதில் சில பேர் சொல்லுவாள், 7 தரம் பிரதட்சணமாக வரணும், ராகுவும் கேதுவும் ஆப்போசிட் டைரக்ஷனில் சுற்றுறதுனால அப்பிரதட்சணமாக 2 தரம் வரணும்னு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், மூட நம்பிக்கைகள் மாதிரி எக்கச்சக்கமாக. அதை நான் தப்புன்னு சொல்லலை. அவளுக்கு அந்த பக்தி மேலீட்டாலேயோ இல்லை ஒரு பிரியத்தினாலேயோ அது நடக்கிறது. ஆனாலும் சில விஷயங்களை இப்படி பண்ணக்கூடாது, அது தப்பு. அதெல்லாம் அந்த மாதிரி சில விஷயங்கள். இந்த கோவிலுக்கு போனால் இப்படி தான் இருக்கணும். இப்போ திருவையாறு போனேன்னா முழு பிரகாரம் சுத்தோட மாட்டா, ஏன்னா அங்கே இப்போ சிவனுடைய தலைமுடி பின்னாடி இருக்கிற மாதிரி. அந்த மாதிரி இப்போ மீனாட்சி கோயிலில் சித்திரை திருவிழாக்கு அழகர் கோச்சின்னு போகிறேன். இந்த மாதிரி எக்கச்சக்கமான அதாவது திருவையாறுங்கிறது நான் சொன்னது சுத்த ஏன் சுத்த விடக்கூடாதுன்னு கேட்பேன். அதுக்காக நான் சொன்னேன். அது ரொம்ப உன்னதமான விஷயம். ஆனால் இப்போ இந்த மதுரைக்கு சொன்னது இது மதுரையில் அழகர் கோச்சின்னு போகிறேன். இதெல்லாம் தப்பான விஷயங்கள். அப்படிலாம் யாருக்கும் கோபமோ இதுவோ ஒன்றும் கிடையாது. அப்படி சில தப்பான விஷயங்கள்லாம் நிறைய பரவிருக்கு. இப்போ கோவில்களை பற்றி இப்போ வரதராஜ பெருமாள் காஞ்சிபுரம் போனேன்னா பெருமாள் இருக்கிற கூட்டத்தோட அங்கே பள்ளிக்கு இருக்கிற கூட்டம் தான் ஜாஸ்தியாக இருக்குது. எத்தத்தின்னா பித்தந்தெளியும்னு மக்கள் அப்படியே ஒரு பக்கம் பெருமாள் கோவிலுக்கு நிறைய பேர் வரா, ஒருத்தருக்கும் கோவில்களுக்காக நிறைய பேர் வரா. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். ஆனால் அவளோட திசை வேறு ஏதாவது ஒன்று திருப்பின்னு போய்டுறது. இப்போ இந்த பள்ளியை தொட்டால் நமக்கு தோஷம் போகும். இந்த பரிகாரம் தோஷங்கிற விஷயத்துலேயே நிறைய நேரத்தை நம்ம செலவழிச்சிடுறோம். இப்போ ஒரு தேங்காய் பழத்தில் பார்த்துட்ட வச்சுன்னு ஒரு 50 பேர் 60 பேர் படிப்பேன். அதெல்லாம் அந்த பட்டாச்சாரியருக்கு வாயும் வலிக்கும், பெருமாளுக்கு காதும் வலிக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி இந்த கோவிலேருந்து இப்படிலாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பண்ணப்படும். இந்த திருவிழா இப்படி நினச்சிட்டு இருக்கேன். இப்போ ஸ்ரீரங்க மகாத்மியனா ஸ்ரீரங்கம் பெருமாளுக்கும் மலைக்கோட்டைக்கும் எனக்கு கனெக்ஷன் போடுறேன். அப்படிலாம் இல்லை, அதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் திருத்தி, இதோ என்னாலும் அதாவது திருத்திங்கன்னா அடியேன் சொல்கிறேன். கேட்குறதும் கேட்காதும் உங்கள் இஷ்டம். அதை எப்படி என்ன மனப்பான்மையில் எடுத்துக்கிறீங்களோ அதை இப்போ அடியேன் தப்பாக பேசினா மன்னிச்சுக்கிறதுக்கு. ஏன்னா அடியன் முன்னவே சொன்ன மாதிரி அடியேன் காலாட்சேபம் பண்ணது கிடையாது ஒரு ஆச்சாரியன்ட்டு போய். அதனால் ஏதோ அடியேன் நிறைய படிச்சிருக்கேன். ஆனால் நிறைய உபன்யாசங்கள் இருக்குது. ஒரு 500-600 மணி நேரத்துக்காவது அடியேன் உபன்யாசங்கள்லாம் கேட்டிருக்கேன். நிறைய பேர் சொல்லுவோம், உபன்யாசம் கேட்டது வச்சு மேடை ஏறப்படாது. அடியேன் மேடையெல்லாம் ஒன்றும் ஏறலை. இது வியாசப்பீட்டமும் கிடையாது. வியாசப்பீட்டத்தில் உட்காந்துட்டா அதுக்கு ஒரு தனி மரியாதை இருக்குது. அடியனால வியாசப்பீட்டத்துலேயும் அமரலை. ஒரு அடியேன் ஒரு சின்ன உங்களுக்குள்ள ஒருத்தனாக இருந்துட்டு அடியேனுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களோட அநேகமாக உண்மையாக இருக்கிற விஷயங்களை பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது அது தப்பு இருந்தாலும், இல்லை நீங்கள் சொல்கிறது தப்பு, வரலாறு படி இப்படி இருக்குன்னு அப்படின்னு சொன்னால் அடியேனுங்க தாராளமாக நீங்கள் ஃபேஸ்புக்லேயோ இல்லை மெசேஜ் பண்ணலாம். அடியேன் நாளையிலேருந்து ஒவ்வொரு கோவிலாக பற்றியும், ஒவ்வொரு உற்சவத்தை பற்றியும், அங்கே இருக்க சில நடைமுறைகளை பற்றியும், இல்லை எப்படி நம்ம நடந்துக்கணும், அந்த இடத்துல எந்த இடத்துல விதப்பை நம்ம பார்க்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நமஸ்கார். அடியேன்.